கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவர் மகிமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியோ என்னே சகர்த்தரே, ஆசீர்வதியோ என்னே சகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்பொழுது மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் இவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம், நம் நேசரில் களி கூறுவோம். இதை நினைத்தும் கலங்காமல் இப்பொழுது சோத்திரிப்போமா, நாம் எப்போதும் சோத்திரிப்போமா. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே அப்பாவுன் திருப்பாதத்தில். நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவின் திருப்பாதத்தில். நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறந்ததப்பா. நிம்மதி பிறகுதான், நிம்மதி பிறகுதப்பா. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறந்ததையா. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. அப்பா, உங்களுடைய சன்னிதானத்தில் உரத்த குரலில் நன்றி பாடி நான் மகிழ்கிறேன் அப்பா. வியத்தகவும் செயல்களை எல்லாம் எடுத்துரைக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய மாறாத பேரன்பு என் கண்முன் நிற்கிறது அப்பா. உம்முடைய மாறாத பேரன்பு என் கண்முன் நிற்கிறது. உன் திருமுன்னே உண்மையாக நான் அதை உணர்கிறேன் அப்பா. ஆண்டவரே,
உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உண்மையே நம்பி இருக்கிறேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை புகழ்ந்திடுவே, என் ஆயுள் முடியும் வரை உம்மை புகழ்ந்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஒப்பு கொடுப்போமா? கூப்பிடு நீ, பதில் கொடுப்பார். உன் குறைகளை எல்லாம் நீக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் அவர் வந்துடுவார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. அல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகனே, என் மகளே, சகோதரனே, சகோதரியே, கலங்காதே. கண்மணி போல் உன்னை நான் காத்திடுவேன். உனக்காக நான் சிலுவையில் மரித்தேன், உனக்காக என் ரத்தத்தை தந்தேன், சிந்தினேன். என் மகனே, என் மகளே, நீ வருவாயா? இதயத்தில் இடம் தருவாயா? உள்ளத்தின் கதவை தட்டுகிறேன், மகனே, மகளே, நீ வருவாயோ? என் குரலை கேட்டு திறவாயோ? உள்ளத்தின் கதவை தட்டுகிறேன், மகனே, மகளே, நீ வருவாயோ? என் குரலை கேட்டு திறவாயோ? திறவாயோ? இதோ உள்ள கதை வருகிறது, நான் தட்டி கொண்டிருக்கிறேன். என் மகனே, என் மகளே, ஆண்டவர் அதிகாலையில் மேன் காற்று வீசும் பொழுதினிலே நம்மை தேடி இயேசு வருகிறார். இதோ உன்னை தேடி இயேசு வருகிறார். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ, பதில் கொடுப்பார். உன் குறைகளை எல்லாம் நீக்குவார், உன் கண்ணீரை எல்லாம் துடைப்பவார், உன்னை கரம் பிடித்து நடத்துவார். உன் எண்ணம் எல்லாம், உன் ஏக்கம் எல்லாம் இன்று 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 நிறைவேற்றுவார். நோய் நோய்களை நீக்கிடுவார். நொடி பொழுதே சுகம், நொடி பொழுதே சுகம்.
18 ஆண்டுகளாக தீ ஆவி பிடித்து கூடி குடிந்த நிலையில் உடல் நலம் குறைவில் இருந்த மகளை ஆண்டவர் கூப்பிட்டார். 18 ஆண்டுகளாக காத்திருந்த பெண்மணி இதோ உன்னையும் அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, சகோதரனியே, என் தேவ பிள்ளையே, இதோ உங்கள் வாழ்நாளில் இருக்கின்ற உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் வணங்காது, இந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசர் ஆயனை போல நம்மை நடத்துகிறார், அபிஷேகம் செய்கிறார். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாத உன் கிருபை, உன்னுடைய சிநேகத்தால் உன் அன்பினால் ஈரனை ஈர்த்து கொண்டேன், அனைத்தும் செத்து கொண்டீரேப்பா. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே. மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. பாட்டு நல்லா கேட்டு ஆண்டவரை ஸ்துதிச்சிங்களா? எல்லாரும் என்னோட சேர்ந்து எத்தனை பேர் என்னோட சேர்ந்து பாடுனீங்க?
என்னோட சேர்ந்து எத்தனை பேர் பாடினீங்க, எத்தனை பேர் பாடினீங்க, எத்தனை பேர் சுதிச்சிங்க? அல்லேலூயா. எல்லாரும் சுதிக்கணும். அந்த ஸ்துதி கனம் மகிமை ஸ்துதி மட்டும்தான். பிரைஸ் அண்ட் வர்ஷிப் மட்டும்தான். அல்லேலூயா. நீங்க எத்தனை ஜபமால சொல்லி உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. பிரைஸ் அண்ட் வர்ஷிப் மட்டும் பண்ணி பாருங்க. பிரைஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுன்னு தான் நம்ம சொல்றோம். ஆண்டவரை ஸ்துதிச்சு பாருங்க. ஸ்துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து ஸ்துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். அதனால தான் 1 கொரிந்தியர் 2:13 மிக அழகாக சொல்லுகிறது. நான் வாசிக்க உங்களில் ஒருவர் அதை சப்தமாக எனக்கு பதில் மொழி கூறும்படியாக உங்களை அனுப்புகிறேன். உங்களில் எத்தனை பேர் எடுத்து எல்லாம் எடுக்க? 1 கொரிந்தியர் 2:13 வேகமாய். ஆமேன் ஆமேன். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை, மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம். ஆமன் பார்த்தவர்களே, தூய ஆவியார் என்ன கற்றுத் தருகிறாரோ அதை நாங்கள் பேசுகிறோம். ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை பாவங்களை மன்னித்தரணும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல, எந்த அளவையால் நாங்கள் அழைக்கிறோமோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று சொன்னவரே, எவருடைய குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவம் மறைக்கப்பட்டதோ அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொன்னவரே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்தரணும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தியோரிடமிருந்து சாத்தானிடமிருந்து பசாசின் தொல்லைகளிலிருந்து தீய சக்திகளிடமிருந்து தீய சிந்தனைகளிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆமென் 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 வாழ்ந்தவர்களே. அதனால தான் 1 கொரிந்தியர் 2:16 இப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூற நம்மளால் முடியுமா? முடியாது. அவர் மனசு அறிய முடியுமா? முடியாது. ஆனால் 15 சொல்லுகிறது, ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வார், எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆமன் வாழ்ந்தவர்களே. அதனால்தான் 1 கொரிந்தியர் 2:7 அழகாக சொல்லுகிறது, வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாய் இருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம்
அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. ஆமென். ஆமென். ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? அதனாலதான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கு என்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கென்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளம் அதை அறியவில்லை. இதை 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கடவுள் தூய ஆவியார் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவறிகிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். ஆமன் பார்ந்தவர்களே, அப்ப மனிதர் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமே என்று வேறு எவரும் அறிய முடியாது. அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர்தம் ஆவியே என்று வேறு எவரும் அறியார். ஆமென். அதனால்தான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே கோவில். ஆமன் பார்த்தவர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் ஆவியானவரிடத்தில் கேட்கணும், ஆவியானவர் இன்னைக்கு எனக்கு என்ன சாப்பாடு கேட்குறேன். நம்ம வீட்டில் இன்னி எனக்கு என்ன கொடுப்பீங்க, இன்னைக்கு எனக்கு என்ன சாப்பாடு கொடுப்பீங்க? பிள்ளை தாயை பார்த்து கேட்கும், இன்னைக்கு எனக்கு என்ன கொடுக்க போறீங்க, எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன கேட்க வேண்டும்? திருப்பாடல் 119:50 சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். யாராவது ஒருவர் வாசிக்கலாம். 119:50. உம் வாக்கு உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது, ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது. ஆமென். ஆமென். உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கிறது. சொல்லுங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து, உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கிறது, ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கிறது. ஆமென். ஆமென். அப்ப ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கணும்? திருப்பாடல் 119:33 படி, ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும், நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும், அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில்
உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். என்னை நடத்தும். ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். 36ஆம் வசனம் சொல்வதைப் போல உம் ஒழுங்குமுறைகளில் உம் ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ள செய்யும். என் இதயம் நாட்டம் கொள்ள செய்யும். தன்னலத்தை நாட விடாதேயும். தன்னலத்தை நாட விடாதேயும். வீணானவற்றை நான் பாராதபடி வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும். உம் கனிகளை திருப்பிவிடும். உம் வழிகளின் வாயிலாய் உம் வழிகளின் வாயிலாய் உன் வழிகளின் வாயிலாய் உம் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வளித்தருளும். எனக்கு வாழ்வளித்தருளும். ஆமன் வாழ்ந்தவர்களே. அதனால தான் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் 77ஆம் வசனம் சங்கீதம் 119 சொல்லுகிறது, நான் பிழைத்திருக்கும்படி நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். வந்தடையட்டும். ஏனெனில் ஏனெனில் உமது திருச்சட்டமே உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். எனக்கு இன்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? திருப்பாடல் 31 திருப்பிக் கொள்வோம். ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை சப்தமாய் வாசிப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து 1 முதல் 3 வரை. ஆமென். ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உம் செவிகளை என் பக்கம் திருப்பி அருளும். விரைவில் என்னை மீட்டி அருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரை பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். ஆமென். 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 ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இதுதாங்க ஜெபம். இறைவன் மீது நம்பிக்கை உள்ள ஜெபம் இதுதான். மனவெளி ஜெபமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையை செய்ய 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 நம்ம ஆண்டவர்கிட்ட இதை சொல்லிகிட்டே இருக்கணும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆமென். ஆமென். உம்மிடம் நான் வந்துட்டப்பா. எனக்கு மனுஷனுடைய உதவி இல்லைப்பா, நீங்கள் தாப்பா எனக்கு. நான் ஒரு நாள் வெட்கமடைய முடியாது. நான் வெட்கி போகாமல் ஒரு நாள் வெட்கமடையாமல் என்னை பாதுகாத்து உம்முடைய நீதி கேட்ப, உம்முடைய நீதி கேட்ப, உம்முடைய சித்தத்தின்படி நீதி கேட்ப என்னை விடுவித்தருளும். ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் இதில் உள்ளே ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. ஆமென். அதுதான் திரு வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு இருக்கிறது? இயேசுவை பரிசேயரும் சதுசேயரும் அவரை சிலுவையில் அறையவில்லை. பிலாத்து கையொப்பமிட்டதால் அவள் சிலுவையில் அறையப்படவில்லை. ஏரோதுடைய சூழ்ச்சியினால் அவர் கொல்லப்படவில்லை. படை வீரர்களின் அடிகளினால் அவர் கொல்லப்படவில்லை.
மாறாக அவர் அத்தனை துன்பங்களையும் தன்னுடைய சித்தம் என்று சொல்லாமல் பிதாவினிடத்திலே உம்முடைய சித்தம் என்று முதலிலே அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். ஆமென். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், யூதாசு காட்டி கொடுத்ததுனால, முத்தமிட்டு காட்டி கொடுத்ததுனால, சோல்ஜர்ஸ் அவரை பிடிச்சு கொண்டு போய் அடிச்சு துன்புறுத்ததுனால, இல்லை பிலாத்தை கையொப்பமிட்டதுனால, இல்லை ஏரோது உடைய சூழ்ச்சியினால, யூதர்கள்னால அல்ல, மாறாக தன் ஒரே மகனின் மீது அன்பு கொண்ட கடவுள் நம்முடைய பாவங்களை மீட்பதற்காக தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அவர் அனுப்பினார். யாருன்னா நம்மளாம் அப்படிதான் கற்பனை போட்டுட்டு இருக்கிறோம், சிலுவ பாதையில் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையான வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா அவர் தாமாகவே தன் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். எப்படி? கெத்செமனி தோட்டத்திலே ஆண்டவர் போகிறார். அவருக்கு தெரியும் அவருக்கு என்னென்னலாம் பாடு வருது என்று சொல்லி. சத்தம் கேட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். கெத்செமனி தோட்டத்திலே பிதாவே, இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படி என்று சொன்னால், இயேசுவுக்கு அவருடைய எல்லா காரியம் தெரியும். பேதுரு கேட்பார், ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம் நமக்கு ஒரு கூடாரம் இங்கே அமைச்சு இங்கே செட்டில் ஆயிடணும். மானிட மகன் துன்புறுவதற்காகவே இந்த உலகிற்கு வந்தார் என்று சொல்லி, நான் சொல்லுவது உங்களுக்கு விளங்காதான்னு சொல்லுவார். எத்தனை நாள் உங்க கூடவே இருக்கிறேன், உங்களுக்கு விளங்காதா? மானிட மகன் துன்புற வேண்டும், மாட்சி பெற வேண்டும் என்பது என் தந்தையின் விருப்பம். அது உங்களுக்கு தெரியாது, மறைபொருளாக இருக்கிறது. பேதுரு மறுதலிப்பார் என்று ஆண்டவருக்கு தெரியும், மும்முறை மறுதலிப்பார் என்று ஆண்டவருக்கு தெரியும். நீ என்னை மறுதலிக்க போகிறாய் என்று தெரியும். உனக்காக பசாசானவர் என்னிடத்தில் பெர்மிஷன் கேட்டிருக்கிறான். சுலகையில் இட்டு புடைப்பது போல உன்னை புடைப்பதற்காக அவன் பெர்மிஷன் கேட்டிருக்கிறான். ஆனால் நான் உனக்காக தந்தையிடத்திலே நான் செபித்தேன். எனவே நீ என் ஆடுகளை பேடி வளரு, மனமாறி என் ஆடுகளை பேடி வள என்று பேதுருவுக்கு சொல்லியிருப்பார். ஆமென். அப்போ திரு சட்டத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார் என்று சொன்னால், தந்தையாகிய கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகவே அவர் இந்த உலகிற்கு வந்தார். அல்லேலூயா. தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக, மனித திருவுளத்திற்காக. என் மக்கள் படும் வேதனையை நான் கண்டேன், எகிப்தில் என் மக்கள் படும் வேதனையை நான் கண்டேன். நமது பணிக்காக நான் யாரை அனுப்புவேன் என்ற குரல் எசையாவுக்கு வழங்கப்பட்டது. அதே நமது பணிக்காக நான் யாரை அனுப்புவேன் என்ற குரல் மேலிருந்து வந்தது. அந்த மென்மையான குரல் தன் ஒரே மகனை அனுப்புகிறார். அல்லேலூயா. நானே உன் கடவுள், முதலும் முடிவுமாய் நானே இருக்கிறேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டேன், அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தேன், அவர் படும் துயர் நான் கேட்டேன். வாழ்வும் வளமும் நாடும் நலமும் வழங்கிட மனமு வந்தேன். யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன்? என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன் சொல்லி தன் ஒரே மகனை
இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். ஆமென் ஆமென். இயேசு முதல்லயே ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இயேசையா இறைவாக்கினர் அழகா சொல்லுவார், ஊமையை போல பேசாமல் இருந்தார். கத்திரிக்கையை கொண்டு போகிற ஆடுகளை போல அப்படியே மௌனமாய் இருந்தார், கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அல்லேலூயா. 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 மனித திட்டம் அல்ல, இது தெய்வத்தின் திட்டம், நம்முடைய பாவங்களுக்காக, நமக்காக, எனக்காக. அதனால்தான் ஆண்டவர் இன்னைக்கு அவனை பார்த்து கேட்கிறார், உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய் கேட்கிறார். நீ என்ன செஞ்ச? நம்ம ஊரை பார்த்து கேட்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? கடவுளுடைய சித்தம். அதனால தான் ஒவ்வொரு இடத்திலும் என் தந்தையை நான் மாட்சிப்படுத்தினேன், என் அப்பாவை நான் மாட்சிப்படுத்துகிறேன். தந்தைக்கு மாட்சி அளிக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் தந்தையின் திருவுளத்தை, தந்தையை மகிமைப்படுத்த, தந்தையின் சொற்படி. அதனால தான் கர்த்தர் கற்பித்த ஜெபத்திலே பரலோகத்தில் இருக்கிறீர்கள் பிதாவே என்று கற்பித்துக் கொடுக்கிறார். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிற மகன். ஆமென். ஆமென். தூங்குறீங்களா? தூக்க கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? இன்னும் உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறீர்களா? 1 மணி நேரம் உங்களால் விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியாமல் போயிற்றா? உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உறங்கி விட்டீர்களா? தூக்க கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளாய் தன் கரத்தை நீட்டியே அன்பாய் அழைக்கிறார். கவலை மிகுந்தோரே, கலங்கி தவிப்போரே, கவலை மிகுந்தோரே, கலங்கி தவிப்போரே, கவலை நீக்கி கலக்கம் போக்க கடவுள் அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளாய் தன் கரத்தை நீட்டியே அன்பாய் அழைக்கிறார், அன்பாய் அழைக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 23ஆம் இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்க, நீங்கள் பதில் சொல்லுங்கள். செவி கொடுங்கள், செவி கொடுங்கள், நான் கூறுவதை கேளுங்கள், நான் கூறுவதை கேளுங்கள், செவி சாய்த்து நான் சொல்வதை கவனியுங்கள். செவி சாய்த்து நான் சொல்வதை கவனியுங்கள். எத்தனை பேர் செவி சாய்த்து கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் வாய்கள் திறக்கப்படுகிறது? எத்தனை பேருடைய வாய்கள் திறக்கப்படுகிறது? சும்மா வேஷம், வெளிவேஷம். ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை, இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, அது இருக்குமோ, இது இருக்குமோ, பயம், மரண பயம். செத்து போயிடுவேனா? ஐயோ, செத்துட்டா என்ன பண்றது? நானாதியா என் பிள்ளைங்க என்ன ஆவாங்க? ஒன்றும் ஆகாது. உன் தலை முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் அழகாக சொல்றாரு, உன் தலை முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஒன்று கூட விழாது அவருடைய சித்தம் இல்லாமல். அல்லேலூயா. 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 நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே. நூற்று தலைவனை பார்த்து சொல்லுவார், உன் நம்பிக்கை மட்டும் இழந்து விடாது, நான் வந்து குணமாக்குவேன். ஆமென். ஆமென். ஆண்டவர் சொல்வார், நான் வந்து குணமாக்குவேன், உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாது. இன்னைக்கு நம்ம நம்பிக்கையற்ற நிலையிலே, ஐயோ இந்த டாக்டர்கிட்ட போகணும், இந்த டாக்டர்கிட்ட போகணும், அவரை பார்க்குறேன், இவரை பார்க்குறேன். நீ ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அவருடைய வார்த்தையை கேள்விப்படியா ஊஷத்துக்கு போனால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா.
அவர் உனக்கு எப்படி கைடு பண்றாரோ, இப்படி செய், வலப்புறம் போ, இடப்புறம் போ, முன்னே போ, பின்னே போ, இப்போ போகாதே, இப்படி செய், இப்படி செய் என்று ஆவியானவர் உணர்த்தும் பொழுது அதை நாம் கேட்டு அதன்படி நாம் நடந்தோம் என்றால் வெற்றி நிச்சயம். நம்ம அதை கேட்கறதே இல்லை. என் இஷ்டம், நான் பண்ணுவேன், என்னுடையது 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 என்று சொல்லி நீ நடக்க 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 அங்கே அப்படியே ஒரு வெளிச்சம் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் போக போக அந்த வெளிச்சத்தை நீ தேட முடியாது. போகிற இடமெல்லாம் உனக்கு வந்து ஒரு சக்ஸஸ் தெரியாது. ஆனால் ஏதோ தெரிகிற மாதிரி இருக்கு, நீ போயிட்டே இருப்ப. ஆனால் அவருடைய சித்தத்தின்படி போகாமல் உன்னுடைய சித்தத்தின்படி போனீன்னா டெஸ்டினேஷனை போய் சேர முடியாது. புரியல? டெஸ்டினேஷன் என்ன? எங்கே போய் சேரணுமோ அந்த இடம், அதுதான் நம்மளுடைய டெஸ்டினேஷன். நம்முடைய டெஸ்டினேஷன் என்ன? விண்ணகம், என்னுடைய தாய்நாடு. அதற்காகத்தான் என்னுடைய போராட்டம். போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதராதே மகளே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதராதே மகளே. ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வேகமாய் ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 30:18. ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார், உங்களுக்கு இரங்குமாறு எழுந்தருள்வார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேர் பெற்றோர். ஆமென், ஆமென். இப்ப நான் சொல்றத எல்லாரும் மியூட் எடுத்துட்டு அப்படியே ரிப்பீட் பண்றீங்க. ஆமென், ஆமென். ஆதலால் ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார். ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருளுவார். சொல்லுங்க. ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆமன் பாந்தவர்களே. அதனால தான் 19ஆம் வசனம் அழகா சொல்லுகிறது, சியோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். ஆமென், அல்லேலூயா. அவர் உங்கள் மேல் சின்னமாய் அருள் கூறுவார். அல்லேலூயா. நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். ஆமென். அதனாலதான் 20ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தை ஒடுக்குதல் என்னும் நீரை கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்துக் கொள்ள மாட்டார். ஆமென். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். ஆமென். யார் அந்த போதகர்? ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வருவதை குறித்து தான் ஏசாயா இறைவாக்கினிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களுக்கு கருணை காட்ட இயேசு காத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு இறங்குமாறு அவர் எழுந்தருளி வந்தார். ஆமென். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருந்தவர்கள் நாம் அனைவரும் நற்பேறு பெற்றவர்களே. ஆமென். அதனாலதான் இயேசு வந்து சொன்னாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆமென். அதனாலதான் நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். கேட்பவர்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமென். ஆண்டவர் உங்களோடு ஒவ்வொரு நாளும் சொல்றாரு பாருங்க. 21ஆம் வசனம், நீங்கள் சொல்லுங்க எல்லாரும், நீங்கள்
நீங்கள் வலப்புறமோ வலப்புறமோ இடப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை என்னும் வார்த்தை பின்னிலிருந்து இதிலிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். செவிகளில் ஒலிக்கும். இப்போ புரியுதா ஆண்டுடைய வார்த்தை எவ்வளவு ஃபாஸ்ட்டுன்னு? அவருடைய திரு வெளிப்பாடு இதுதான், இதுதான் அவருடைய திருவெளிப்பாடு. எதற்காக? 26ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் தம் முறிவுகளை, மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி 7 பகலின் ஒளி ஒன்று திரண்டார் போல 7 மடங்காகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டுவார். அல்லேலூயா. தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை, எனக்கு துன்பம் விளைந்தது எனக்கு நன்மைக்கே, தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை அவர் கட்டி, அவர் மருந்து போட்டு, அவர் சுகப்படுத்தி, அவரே எல்லாம் பண்ணி, அது எப்படி இருக்கும் அந்த சந்தோஷம் என்று சொன்னால், நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போல இருக்கும். சூரிய ஒளி எப்படி இருக்கலாம்? ஆனால் கதிரவன் ஒளி எப்படி இருக்கும் என்றால் 7 பகலில் ஒன்று திரண்டார் போல 7 மடங்கான வாழ்க்கையில பிரசங்கம். உன்னுடைய ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ச்சி எழும்பும். ஆமென். எத்தனை மடங்கு? 7 மடங்கு. அப்போ 7 மடங்கு ஆசீர்வாதத்தை காண வேண்டும் என்றால் நீ ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு இறங்குமாறு அவர் இறங்கி வந்திருக்கிறார் அதிகாலையில. ஆமென். உங்கள் சிந்தனை, சொல், செயல் ஒருமனதாக இருக்க வேண்டும். ஒருமனப்பட்டு தாய்மரியாளோடு எப்படி சீடர்கள் ஜெபித்தார்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தான் இறை வார்த்தையின் அபிஷேகம் உங்களில் வந்து தங்கும். நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் உண்மையாக இல்லை என்பது அவருக்கு தெரியும். ஆண்டவர் சமூகத்தில் நீ முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு நீ இல்லை என்பது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நாம் அவரை ஏமாற்றுகிறோம். அவர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி நடிக்கிறோம். அவர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஜெபிக்கிற மாதிரி நடிக்கிறோம். ஆனால் நேற்று பார்த்தோம், எப்பொழுதும் நான் வாசிக்கிற ஒரு வார்த்தை தான் இடைச்சட்டம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளும் உங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிப்பீர்களாக. வாசிக்க கேட்போமா யாராவது ஒருவர்? இடைச்சட்டம் 6:2. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிப்பீர்களாக. இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். ஆமென், ஆமென். குறிப்பாக இந்த நாளிலே பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைகள், இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகின்ற வாக்குத்தத்தம் விசுவசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லலாமா? யாருமே விசுவசிக்கல. ஒருத்தர் கூட விசுவசிக்கல. அல்லேலூயா. ஆமென். யாருமே விசுவசிக்கல. விசுவசிச்சிருந்தா உங்க வாயிலிருந்து ஆமென் வந்திருக்கும். நீங்களும் உங்கள் உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாக ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளை உங்கள் வாழ்நாளெல்லாம் கடைப்பிடிச்சிங்கன்னா நெடுநாள் வாழ்வீர்கள். அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. உங்களுடைய மனம், ஆத்மா,
ஆற்றல் ஒரு இடத்துல இல்லை. அல்லேலூயா. நம்முடைய சிந்தனை, சொல், செயல் வேறு பக்கம். அவனுடைய பிரசன்னத்தில் உண்மையா இல்லை. ஆமென். அதனால தான் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்றாரு, இஸ்ரவேலே செவி கொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையும் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயிலும் அவற்றை எழுது. ஆமன் வாழ்ந்தவர்களே, இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்காமையே இருக்கிறோம். எந்த நிலையில் இருக்கிறோம்? இன்னைக்கு பிள்ளைகள் ஜபத்தில் உட்காடுறாங்களா? இன்னைக்கு பிள்ளைகளை உட்கார வைக்கிறீங்களா? அவங்களுடைய உற்சாகம் எங்கே? அவங்களுக்கு அந்த எந்த கண்டிஷனும் தகப்பனே வேலை செய்யலைன்னா பிள்ளைங்க எப்படி? இப்போ தகப்பன் தாய் தான் முன்னோடி. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் முதல்ல நம்ப, நான் கரெக்டாக இருக்கிறேனா, நான் பெர்ஃபெக்டாக இருக்கிறேனா, நானும் சமயத்தில் கரெக்டாக வந்து உட்காரேனா. நான் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் என் பிள்ளை கரெக்டாக இருப்பாங்க. ஆமென். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் கடவுளுக்கு அஞ்சி அவருடைய சமூகத்தில். அதனால தான் இடைச்சட்டம் 6:31 சொல்லுகிறது, நீயோ இங்கே என்னோடு இரு, எல்லா கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நான் உனக்கு சொல்லுவேன். அல்லேலூயா. நான் உனக்கு சொல்லுவேன். என்கிட்ட கேளு, நீ என்கிட்ட கேட்காம ஒவ்வொரு நாளும். அதனால தான் மோசே திருச்சட்டத்தை வாங்கிட்டு வந்துட்டு 10 கட்டளையை வாங்கிட்டு வந்துட்டு சொல்கிறார் பாருங்க. இணைச்சட்டம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அழகாக சொல்கிறார் பாருங்க. மோசே இஸ்ரேலர் அனைவரையும் வரவழைத்து கூறியதாவது, இஸ்ரேலரே உங்கள் காதுகள் கேட்க, நான் இன்று கூறப்போகும் நியமங்களையும் முறைமைகளையும் கேளுங்கள். அவைகளை கற்று கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள். ஆமன் வாழ்ந்தவர்களே, இந்த 10 கட்டளை குறித்து 5ஆம் அதிகாரம் இணை சட்டத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் சொல்கிறார் 22ஆம் வசனத்தில் தெளிவாக, இவ்வார்த்தைகளை ஆண்டவர் மலைமேல் நெருப்பு மேகம் காரிருள் நடுவிலிருந்து உரத்த குரலில் உங்கள் சபையோர் எல்லாரிடம் பேசினார். மேலும் வேறு எதையும் கூட்டாமல் அவற்றை 2 கற்பலைகளில் எழுதி என்னிடம் தந்தார். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார். உங்களுக்கு இரங்குமாறு அவர் எழுந்தருளுவார். ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. 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 5 நிமிடம் ஆண்டவரை சுதிப்போம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராக என் கண்களை ஏறெடுப்பே.
வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த சர்வவல்ல தேவனிடமிருந்தே எனக்கொத்தாய் வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே, வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக மகிழ்வோம், இயேசுராஜே நம் சொந்த மகிழா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக மகிழ்வோம், இயேசுராஜே நம் சொந்த மகிழா. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக மகிழ்வோம், இயேசுராஜே நம் சொந்த மகிழார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை நாடியே நானும் ஓடியே தேடி தினமும் மகிழ்வேனே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பா, தர்மையான காலை பொழுதினிலே இது உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இறை வார்த்தையின் அபிஷேகத்தினால்
உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நீர் நிரப்பியதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு சுதிக்கிறோம், நன்றியோடு சுதிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளில் குழந்தைகள் இதோ பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மகன் மகள் யாராயிருந்த அனைவரையும் உம்முடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறேன். குறிப்பாக இந்த ஜப குழுவிலே இருக்கின்ற பிள்ளைகள் இந்த நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகிற மகனை உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை நீ தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மனைவி, மக்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், தாயார் அனைவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. இன்னும் அதிகமாய் உம்முடைய சமூகத்தில் வந்து தேடி உம்முடைய வார்த்தை வசனங்களை கேட்டு உம்முடைய பாடியிலே ஊழியத்தின் பாதையிலே செம்மையான வழியிலே எவர்களை நடத்தும்படிக்காய் நீர் இதோ அழைத்து வந்தீரே, மக்கள் நன்றி. நீடிய ஆயுளை தந்து இன்னும் அதிகமாய் தன்னுடைய கடமைகளை செய்து நீடிய ஆயுளோடு நெடுந்தோளாக வாழ அவர்களுக்கு வழித்தார் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். குறிப்பாக இந்த நாளிலே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இறை வார்த்தையின் அபிஷேகத்தினால் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை நீ நிரப்பியதற்காய் நன்றி. இன்னும் அதிகமாக துன்பங்களில் இருந்தும், பாடுகள் இருந்தும், வேதனைகள் இருந்தும், கஷ்டங்கள் இருந்தும், நோயில் இருந்தும் விடுதலை நீர் தருகிறீரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதோ காயங்களை கட்டி முறிகளை கட்டி மருந்து போட்டு புத்துயிர் அளித்து நீர் எங்களுக்கு கொடுக்க போகின்ற ஆசீர்வாதத்துக்காய் நன்றி. இதோ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன், நான் உனக்கு செவி சாய்ப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை நான் உனக்கு விளக்கி கூறுவேன் என்று சொன்னவர். மனிதன் நம்பி போகாதே, மனுஷனை நம்பி இருக்காதே, ஆண்டவரை ஒருவரை மாத்திரம் நம்பு. என்னை நோக்கி கூப்பிடு, அவரையே கூப்பிடு. சுதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும், இல்லங்களையும், பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும், பிறந்த நாள் கொண்டாடும் மகனையும் குறிப்பாக இந்த நாளிலே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒரு அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக.